Hello everyone, welcome to my channel. ஓஷோ அவர்கள் ஆதாம் ஏவாள் கதையை பற்றி நமக்கு இன்னும் விரிவாக சொல்கிறாங்க. பைபிளில் அந்த கதை பாதியோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். உலகம் எப்படி தோன்றியது, முதல் மனிதன் எப்படி தோன்றினா, அப்படி எல்லாமே பைபிளில் நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் மனிதனாக ஆதாமையும் முதல் பெண்ணாக ஏவாளையும் கடவுள் படைத்தார் அப்படின்றத சொல்லுவாங்க. கடவுள் அவர்களுக்கு அங்கே எல்லா உரிமையும் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அறிவு என்ற மரத்தில் இருக்க பழங்களை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு மட்டும் அவங்களுக்கு விதிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு பாம்பு ஏவாள் கிட்ட அந்த பழத்தை சாப்பிட சொல்லியிருக்கோம். ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க, அப்புறம் ஆதாமும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கடவுளால் அவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க. இப்படி தான் பைபிளில் இருந்திருக்கும். ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கப்புறமும் இருக்கிறது சில விஷயங்கள், அது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த அறிவு மரத்தில் இருக்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே அவங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற மரத்தில் இருக்க பழத்தையும் சாப்பிடணும்னு தோணியிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வெறும் அறிவு மரம் மட்டும் இருந்திருக்காது, அங்கே வாழ்க்கை அப்படின்ற ஒரு மரமும் இருந்திருக்கும். இந்த இரண்டு மரங்களில் இருக்க பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் விதிச்சிருப்பாரு. அதை நிறைய பேர் மறைச்சிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த அறிவு மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட்ட உடனேயே வாழ்க்கை என்ற மரத்தை நோக்கி ஓடி இருக்கணும். அப்படி அவங்க ஓடும்போது கடவுளால் பிடிக்கப்பட்டிருக்கணும். அப்போ அவங்களால அந்த வாழ்க்கை மரத்தில் இருக்க அந்த பழத்தை சாப்பிட முடியாததுனால தான் இப்போ வரைக்குமே மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாமல், வாழ்க்கையோட ருசி தெரியாமல் இன்னமும் அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம நிறைய ஞானிகள்லாம் பார்த்துருப்போம். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்படி வாழணும் அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. வாழ்க்கையை ஆழமாக வாழ்கிறது எப்படி, உண்மையான வாழ்க்கைனா என்ன, அதெல்லாம் பற்றி அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஞானம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அடுத்த தேடல் வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு முழு அர்த்தமுமே அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சாத்தான் பாம்பு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க, கடவுள் தான் நம்மளோட முதல் எதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. பாம்பு நமக்கு நண்பனாக தான் இருந்திருக்கு. பாம்பு ஏவாளிடம் என்ன சொன்னது அப்படின்னா, நீங்கள் அறிவு என்ற மரத்தின் பழத்தை சாப்பிடாமல் இருப்பது வடிகட்டிய முட்டாள்தனம் அப்படின்றத சொல்லியிருக்கு. கடவுளுக்கு உங்கள் மேல் பொறாமை, நீங்கள் ஞான பழத்தை சாப்பிட்டு ஞான வடிவமாக ஆகிவிடுவீர்களோ என்ற பயம். அறிவு மரத்திலிருந்து பழத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்து வாழ்க்கை என்னும் மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட்டு விடுவீர்கள். பின்பு நீங்களும் ஒரு கடவுளாக மாறிவிடுவீர்கள். அதனால் தான் கடவுள் பயந்து உங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லியிருக்கதா ஓஷோ சொல்றாங்க. இப்படி பாம்பு அறிவுரை கொடுத்ததுனால தான் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றாங்க. ஏவாள் என்ற அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே மனிதர்களாக இருக்கோம். அதுக்குமே மனிதன் என்ற அந்தஸ்து கிடைத்திருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இரண்டு கால் உடைய விலங்கு போல தான் நம்மளும் தெரிஞ்சிட்டு இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. ஓஷோ சொல்கிறாங்க, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றாங்க. பாம்பிற்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த பாம்பிற்கு மனித இனத்தின் மேல் உண்மையான அன்பு இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது ஏன் உங்களை ஞான பழத்தை சாப்பிட சொல்லி தூண்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியையும் கேட்கிறாரு. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது எல்லாமே ஒரு யூகம் தான். ஓஷோ சொல்கிறது போல் இருக்க வாய்ப்பு இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.